திட்டமிடல் என்ன இருக்கிறது, தாவேக்கால என்ன நடக்குதுன்றது தெரியும் நமக்கு, ரைட்டா? எப்படியும் தகவல் வெளியில் வந்துடும். என்ன ஆலோசனை செய்தீர்கள்? இன்றைக்கி உங்களோட ப்ரையாரிட்டி, உங்களோட கவனம் புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் கைதிலிருந்து காப்பாற்றுவதாகத்தானே இருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து விஜயை எப்படி காப்பாற்றுவது என்பதில் தானே இருக்கிறது. அப்போது நீங்கள் தற்காப்பு மோடுக்கு ஆல்ரெடி போயிட்டீங்க. இப்போ அஃபென்சிவ் மோடுக்கு எப்போ போவீங்க? அஃபென்சிவ் மோடுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு அவகாசம் இருக்கா? எடப்பாடி பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரா? அடுத்த இந்த வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ தருமபுரி போகிறாரு. ஏற்கனவே ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது, டெல்லி செல்வதற்காக ஒத்தி வைக்கப்பட்ட அந்த நிகழ்வு. தருமபுரி போகிறார், ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் பழையபடி அந்த சுந்தரா டிராவல்ஸ் பேருந்தா அதை எடுத்துக்கொண்டு அவர் கிளம்பி விடுவார். மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் காப்போம் அப்படின்னு இறங்கிடுவார். திமுக சொல்லவே வேணாம், மகளிர் அணி செயலாளர் பார்த்துப்பாங்க பாதி பிரச்சாரத்தை. அவங்களும் நேற்று ரொம்ப மிகச்சிறப்பாக பிரச்சாரம் செய்தார் தலைமைச் செயலகத்தில் அமர்ந்து கொண்டு என்று தான் எல்லோரும் சொல்கிறார்கள். சார். நம்மளுக்கு நிறைய புது ஆடியன்ஸ் வந்திருக்காங்க சார்.